நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு பொழுதிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது. அல்லேலூயா. கடந்த ஆண்டு வாக்குத்தத்தம் என்ன ஆண்டு கொடுத்தாருன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு. இன்னும் முடியல, கடக்க போதில்லை, அதனால சொன்னேன். இந்த ஆண்டு 2024 ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னென்னு பார்க்கும்போது, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம் 15:1. சரி, ரைட். இந்த காரியங்கள் என்று அங்கே சொன்னார். என்ன காரியங்கள் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு? ஏன் ஆபிரகாமுக்கு பயம் வந்துச்சு? இப்போ நல்ல ஆண்டு வந்த உடனே புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்ல, பயப்படாதே உன் விசுவாசம் ரட்சித்தது. ஏன்னா அவங்க வியாதியில் இருந்து அவதப்பட்டு பயத்தோடு கூட வராங்க ஆண்டுகிட்ட. இதா சரியாகுமா சரியாகாதா, சரி ஒரு நம்பிக்கை, எல்லாருக்கும் சரி நம்பி வராங்க, பயத்தோடு தான் வராங்க. அப்போ அவங்க பயத்தை கர்த்தர் அறிவார். நல்லா பாருங்களேன், நம்ம எந்த அளவுக்கு பயப்படுறதுன்றதை தேவன் அறிவார். நம்ம வாழ்க்கையில் சில இதெல்லாம் யோசிக்கும் போது பயம் வந்துடும். ஐயோ, நான் இதை விட்டு எப்படி வருவேன், இவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியாக என் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு, இதை விட்டு நான் எப்படி மீண்டு வருவேன், இது முடியுமா, இது சாத்தியமா, அப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் அப்படியா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் இதே சுச்சுவேஷன் தான். என்ன பண்ணார்னா, 318 பேரை அழைத்து கொண்டு போய் 4 பவர்ஃபுல் ராஜாக்களை முறியடித்தார். 14ஆம் அதிகாரத்தில் நல்லா பாருங்கள், 4 ராஜாக்களை முறியடித்தார். இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை முறியடித்தாங்க. சோதோம் ராஜாக்களை முறியடித்தாங்க. சோதோமோட ராஜாக்களை, சோதோம் ஒரு ராஜாக்களையே முறியடித்தவங்கள இந்த ஆபிரகாம் 318 பேரை அழைத்து கொண்டு போய் அவங்கள முறியடிக்கிறாரு. நல்லா பாருங்கள், 318க்கு ஞானார்த்தமான ஒரு எழுத்து இருக்குது எபிரேய பாஷையில். எலியேசர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை போட்டு நம்ம கணக்கு போடும்போது 318 வரும். அப்போ எலியேசர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எலி அப்படின்னா என் தேவன், ஏசர்னா உதவி செய்தார்னு அர்த்தம். அந்த எலியேசர் யாருக்கு அடையாளம்னா பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். நல்லா பாருங்கள், ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வராரு. இப்போ இவர் சண்டை போட்டுட்டு வந்துட்டார், சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்தார். இதெல்லாம் உங்களுக்கு 14ஆம் அதிகாரம் இங்கே வாசிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா, அதோட சம்பவம்லாம். இப்போ இவர் பயந்து போகிறார். ஏன்னா இவர் போய் சண்டை போடுறது பெரிய ராஜாக்கள், மீண்டும் அவங்க வருவாங்க தெரியுங்களா, மீண்டும் சண்டை போடுறதுக்காக வருவாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நம்ம மீண்டு வரும்போது பிசாசு மடி ஏதாவது பிரச்சனை வச்சிருவானான்னு பயம் வந்துடும். அல்லேலூயா. வருமாங்களா? ஒன்று மீண்டு வரும்போது இன்னொன்று வந்துருமா, எதுவும் நடந்துருமான்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ இவர் ஒன்றை ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அடுத்து வருமானு ஒரு பயத்தில் கலக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் தரிசனத்தில் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத. அப்போ ஆபிரகாமுக்குள்ளே எப்பேற்பட்ட பயம் இருந்திருக்கும். தேவன் வந்து சும்மா ஒரு மனுஷனை பார்த்து பயப்படாதுன்னு சொல்ல மாட்டார், பயங்கரமான பயம். அந்த பயத்தை இருக்கும்போது ஆபிரகாமே நீ பயப்படாத. எப்பயுமே ஆண்டவர் வந்தாருன்னா, நீ பயப்படுறியா, நான் வந்துட்டேன், நீ பயப்படாத, ஏன்னா நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். எலியேசர் அப்படின்னது கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொன்ன வார்த்தை, நீ பயப்படாத. முதல்ல நம்ம எப்பயுமே வந்து போன வருஷம் வாக்குத்தத்தம் வந்து அந்த வாக்குத்தத்து மேலே கையை வச்சே ஜெபிச்சேன் நான். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் கொடுத்தீங்க, என் வாழ்க்கையில் நிறைவேறணும். நீங்கள் எப்பயுமே வாக்குத்தத்தம் வாங்கிட்டு அதை வச்சு ஜெபம் பண்ணுங்கள், அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். அதை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்த உங்களுக்கு சொல்கிறத. இப்போ பயந்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் பண்ணாருன்னா, பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னாரு. கேடகம் தெரியுங்களா, சண்டை போடும்போது கத்தி வச்சு வெட்டும்போது தடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி, ஷீல்டு. நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். சத்ரு உன் மேலே கத்தி எடுத்து வந்தாலும் வெட்ட வந்தாலும் நான் அதை தடுப்பேன். அல்லேலூயா. உன் மேலே கையை வைக்க விடாமல் நான் பாதுகாத்துக்கிறேன். ஆபிரகாம் கையில் அந்த ஷீல்டு இல்லை, ஆபிரகாம் முன்னாடி தேவனே ஷீல்டாக நிற்கிறாரு. எடுத்து கையை வச்சு படும்போது கர்த்தர் பண்ணுவார், கர்த்தர் அதை தடுத்துருவார்.
நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். பலன் என்ன பலன் தெரியுங்களா? இந்த வார்த்தை சொன்னோன்னே ஆபிரகாம் அடுத்து கேட்குறாரு, என்ன ஆண்டவரே பிள்ளையே இல்லை. அடுத்த வார்த்தை பிள்ளையே இல்லை, பிள்ளையே இல்லைன்றாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த எலியேசர் இருக்கிறான், அவன் தான் என் வீட்டு காரணக்கர்த்தன். இதெல்லாம் சொல்ல இல்லை, அவன் இல்லை. முதல்ல பயத்தை போய்கிட்டாரு, இவருக்கு பயம் போயிடுச்சு. என்ன பாருங்கள், தேவன் வந்தால் பயம் போயிடும். ரெண்டாவது, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னா தைரியம் வந்துச்சு பாரு. தைரியம் வந்து உனக்கு பலனை கொடுக்குறேன்னு சொல்கிறார். பலன் கொடுப்பீங்களா? எனக்கு பிள்ளையே இல்லையே, எப்படி பலன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் சொன்னார், எலியேசர் இல்லை, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அதை நம்பினார். நீங்கள் வாசிங்க 15:8 வாசிங்க. 15:8ங்களா? வாசிங்க. 15:6 சரி 15:6. சரி, இதுதான் பாயிண்ட்டு. இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து நீ பயப்படாதனா அதை நம்பினார். ரெண்டாவது, நான் உனக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறேன்னாரு, நம்பினார். நான் உனக்கு பலன் தருவேன்னு சொன்னார், அதை நம்பினார். அதனால் அவனுக்கு அது நீதியாக எண்ணினார். இன்றைக்கி நீங்கள் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில், இன்றைக்கி புதிய ஆண்டு வரும்போது புதிய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கப்பார். அதை நீங்கள் நம்பினீங்கன்னா அதை உங்களுக்கு நீதியாக எண்ணுவார். ஆபிரகாம் நம்பினார். இங்கே நம்ம இல்லைங்களா? பயப்படாதனா ஆண்டவர் சொல்கிறார், நான் பயப்பட மாட்டேன். பயம் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ராஜாவும் கிட்ட வரல ஆபிரகாம் கிட்ட. ஏன்னா சொன்னது கர்த்தர், சொன்னது கர்த்தர், அதனால் வரல. நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னார், சொன்ன மாதிரியே பாதுகாத்தார். மூணாவதாக, உனக்கு பலன் தருவனார். ஈசாக்கை கர்ப்பத்தின் கனியாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து சொன்னார்னா செய்வார், அவரை செய்கிறதான் சொல்லுவார். ஆமென். அப்போ இந்த இது வந்து அவர் நம்பினார். நல்லா பாருங்கள், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கிறிஸ்துவத்தில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவன் நம்பினா அதை அவனுக்கு நீதியாக யார் என்னது? தேவன் என்னார். அவன் நம்பிட்டான், அதை அவனுக்கு நான் நீதியாக என்ற. இன்றைக்கி நம்பணுன்னா நமக்கு அதை நீதியாக கர்த்தர் எண்ணுவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்து சொன்ன நாங்கள் என்ன பண்ணுறீங்களா? என் வாழ்க்கையில் பயந்த நாட்கள் உண்டு. பயப்படாதவங்க யாரெல்லாம் கிடையாதுல்ல, எல்லாருக்கும் ஒரு சில பயங்கள் இருக்கும். நாங்கள் எப்போ சோர்ந்து போகிறோன்னா அதை சாட்சியாக சொல்லிட்டு போய்ட்றேன். விமலுடைய இந்த நீட் எக்ஸாமில் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3வது வருஷம் ரிப்பீட்டு. அப்போ ஆண்டவரே இந்த ஆண்டில் கண்டிப்பாக கிடைக்கணும். லைட்டாக மனசு ஒரு பயம். நல்லா பாருங்கள், பயம். ஏன்னா வந்து நம்ம கண்டிப்பாக பயம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. மாம்சத்தில் பலவீனம் வரும். இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவ மலையில் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? எப்படி அழுதாராம்? வியாகுலத்தோடு அழுதார். அவர் தேவன் தான், ஆனாலும் அவருடைய வேர்வின் துளிகள் இரத்த துளியாக விழுந்துதான். வியாகுலத்தோடு ஜெபிச்சார். வியாகுலம் மாம்ச பயம்லாம் வரும், அது இயல்பு. சரிங்களா? அப்போ ஆண்டவரே இந்த ஆண்டில் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஆண்டவரேன்னு ஜெபித்தோம். நான் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3வது வருஷம் போச்சுன்னு மாதிரி இருக்கும். அப்படி சொன்னோன்னே கர்த்தர் என்ன பண்ணார்? 6 மாதமாக அதுக்காக ஜெபித்தோம். இப்போ கர்த்தர் என்ன பண்ணார்னா அதுக்கு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு செய்வேன். ஏன்னா நீ என்னை நம்பிட்ட, நீ என்கிட்ட முட்டியை போட்டுட்ட. அங்கே தான் வெளியே தான், இங்கே தான் ஜெபிப்போம், இங்கே தான் ஜெபிப்போம், வெளியே சர்ச்சுக்கு வெளியே இங்கே ஜெபிப்போம். ஜெபித்த பொழுது கர்த்தர், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் உனக்கு பலன் தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்டார், என்ன கொடுப்பீங்க ஆண்டவரே? அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த வருஷம் கொடுத்துருவீங்களா? அப்படி நான் கொடுத்துட்றேன் போவான்னாரு. அதுக்கு சில சிம்டம்ஸ்லாம் கொடுத்தாரு. சென்னையிலேயே கிடச்சிச்சின்னா சென்டரு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு. சென்னையிலேயே சென்டர் கிடச்சா சீட்டு கன்ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி சென்னையிலேயே சென்டர் கிடச்சிது. அங்கேயே நம்பிட்டு ஆண்டவரை இந்த வருஷம் செய்ய போகிறீங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சென்னையிலேயே கிடச்சிது. எவ்வளவோ நிறைய இந்த வருஷம் நிறைய பிரச்சனை, நீட்டில் நிறைய பிரச்சனை. ஆனாலும் அந்த பிரச்சனைகளில் பயந்திருந்த சூழ்நிலை கர்த்தனை பண்ணார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமாக இருக்கிறேன்னு கர்த்தர் செஞ்சார். அப்போ நம்ம பயம் வர்றது இயல்பு. இந்த ஆண்டில் நான் இதுக்காக பயந்தேன். ஆனால் ஒரு விசுவாசம், வசனம் கொடுத்தாரு,
வாக்கத்தை இந்த ஆண்டு வாக்கை கொடுத்துருக்காரு. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன், நீ பயப்படாத, நான் உனக்கு பலன் கொடுப்பேன்னாரு. சொன்ன மாதிரி கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கத்தை நான் பெற்றுக்கொண்டு அதை வைத்து அது மேலே கையை வச்சு, இன்றைக்கி கேலண்டர் கொடுக்கப்படும் உங்களுக்கு. அந்த கேலண்டர் மேலே வாக்கத்தை இருக்கும். அந்த வாக்கத்து மேலே கையை வைங்க டெய்லியும். ஆண்டவரே, இந்த ஆண்டு இந்த வார்த்தையை கொடுத்தீங்க, இந்த ஆண்டில் கொடுத்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு கையை வச்சு ஜெபிங்க. மேலே வேறு கேலண்டர் மாட்டாதீங்க. அப்புறம் அண்ணாச்சி தெரிவார். அண்ணாச்சியால் பிரயோஜனம் கிடையாது. அண்ணாச்சி பிஸ்னஸ் பார்ப்பார். அப்புறம் என்னாச்சி தான் ஆகிடும் நம்ம வாழ்க்கை. அண்ணாச்சியை மாட்டாதீங்க. அண்ணாச்சிக்கு மேலே தேவனை மாட்டுங்க. அல்லேலூயா. அண்ணாச்சிக்கு மேலே தேவ வார்த்தையை மாட்டுங்க. அண்ணாச்சியை என்னாச்சின்னு கேட்க போகிறார். ஏசப்பா என்னாச்சின்னு கேட்க மாட்டார். என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்பார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அப்போ நம்ம விசுவாசம்னா அந்த வாக்கத்து மேலே கையை வச்சு ஜெபிங்க. என் வாழ்க்கையில் இந்த ஆண்டு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம கேட்குற தேவன் யார்? சாதாரண தேவனில், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு செய்யலாம், யாருக்கு செய்வார்? நமக்கு தானே வார்த்தையை கொடுக்குறாரு. கொடுத்தது வார்த்தை நமக்கு. உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இருப்பாரா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், உன் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாத. ஒருவேளை லேட் ஆகுதா, 2 மாதம் ஆச்சுன்னா 3ஆவது மாதம் கண்டிப்பாக பண்ணுவார். விடாத. அந்த வாக்குத்து மேலே கையை வை, ஜெபி. அல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷமாக காத்துட்டு இருந்தார். 75ஆம் வயதில் அழைச்சிட்டு வந்த தேவன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன தேவன் 24 வருஷமாக காத்துட்டு இருந்தார். கர்த்தர் 99ஆம் வயதில் அவருக்கு என்ன கொடுத்தாரு? பலத்தை கொடுத்து தன் மனைவி சாரல் கர்ப்பம் தரிக்க செய்து 100ஆம் வயதில் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட வாக்குதத்தம் புரிஞ்சுக்கோங்க, வாக்குதத்தம் ப்ராமிஸ் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறந்தார். அல்லேலூயா. நீங்கள் காத்துட்டு இருந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குதத்தங்கள் வாழ்க்கையில் தொலையில், அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தான் அவர் இடத்துல திரும்பும். ஆமென். உங்களுக்கு இன்றைக்கி வார்த்தையை கொடுத்தாருன்னா அதை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் அங்கே போகும். ஆமென். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவர் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இறையாதே அப்படின்னா இறையாது, செஞ்சுட்டு தான் வரும். லாசருவே எழுந்துரு அப்படின்னா எழுப்பிட்டு தான் வார்த்தை திரும்ப வரும். ஆமென். அவர் வார்த்தைக்கு என்ன இருக்குது? பவர். அவர் வார்த்தைக்கு இன்னைக்கு அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சுட்டேன் பாருங்கள். ஏன் இதை நான் சாட்சியாக சொல்லுன்னா, வாக்குத்தம் வாங்கிட்டு மாட்டிட்டு விட்டுறாதீங்க. வாக்கத்தை வாங்கிட்டு கையை வச்சு ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. நான் போன வருஷம் சொன்னார், உன்னை பெருகவே செய்வனார், உன்னை ஆசீர்வதிக்க உன்னை பெருக செய்வனார். சரி, பெருக செய்வார் ஆண்டவர், கண்டிப்பாக செய்வார். அந்த வாக்குத்தமும் நிறைவேற போகுது இந்த ஆண்டில். அல்லேலூயா. ஒரு வார்த்தையோட கீழே விழாது. அதனால் கடந்த ஆண்டு கொடுத்த வார்த்தை, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய, சாதாரண பெரிய இல்லை, மகா பெரிய. அப்படின்னா என்னது? மகா பெரிய பலன்னா ரொம்ப பெருசு. ஈசாக்கு வந்து ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பனை. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த அகிலத்துக்கும் ஆசீர்வாதமான ஒரு தெய்வமாக இருக்கிறாரோ அப்படி மகா பெரிய பலனை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்குள்ளேருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் மத்தியில் சொன்னார், ஆபிரகாம்லேருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை, தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க 14 தலைமுறை, பாபிலோன்லேருந்து சிறை திரும்பி வந்த இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. ஏன்னா ஆபிரகாம்லேருந்து தான் இயேசு வருவார் என்பதை முன்குறித்த தேவன் அந்த இயேசுவை நமக்கு இன்றைக்கி ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் மகா பெரிய பலன். சாதாரண பலனில் மகா பெரிய பலன்.
அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகா பெரிய பலனை செய்வார். இந்த வாக்குத்தையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த வார்த்தையும் இந்த வருஷம் இப்போ அடுத்த வருஷம் கூட்டுக்கு போகிற வார்த்தையும் சேர்த்து வச்சு ஜெபிங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னார்னா செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அதனால் இந்த ஆண்டில் எனக்கு நிறைவேற்றின தேவன் உங்களுக்கும் நிறைவேற்றுவார். இன்றைக்கி நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதுன்னா அந்த வசனத்தை மேலே கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினார், அந்த வார்த்தை பிடிங்க, விடவே விடாதீங்க. ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு பண்ணார்னா விடாதீங்க. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, எனக்கு தானே சொன்னீங்க, எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு எல்லாம் ஒன்று தான். ஆபிரகாம் வேற இல்லை, நீங்கள் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. அதனால் கடந்த ஆண்டில் கர்த்தர் வல்ல பெருங்காரியங்களை செஞ்சார். ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னை இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் எங்களை கடந்த ஆண்டில் செஞ்சார். பயப்படாத, திகையாத. திகை போகிறதா என்ன நடக்குமோன்னு ஏன் திகைற? நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ சோர்ந்து போறியா? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்தே போத, பலப்படுத்துகிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். எல்லாவற்றிலையும், எல்லா விஷயத்துலையும் எனக்கு சகாயம் பண்ணார். பண விஷயத்தில், அப்புறம் கவுன்சிலிங் போடுற விஷயத்தில், எல்லாத்துலேயும் கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணார். அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ண அப்படியே பார்த்தா கர்த்தர் தான் கூட இருந்து பண்ணார். எல்லாம் அனுகூலமாக கர்த்தர் செஞ்சார். அப்போ நமக்கு சகாயம் செய்கிற ஒரு நல்ல தேவன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவோம். இது வரைக்கும் என்னை தாங்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. உங்களையும் தாங்கிட்டு இருக்காரு. எல்லோரும் கர்த்தர் தாங்க வளர். நம்ம என்ன பண்ண அந்த வாக்கத்தை பிடிச்சிக்கணும். பிடிச்சிங்கன்னா அந்த ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்ட வார்த்தை, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க வார்த்தையை, கர்த்தர் உங்களுக்கும் அதை நீதியாக எண்ணுவார். அல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லைவ்